பெரிய வருத்தம் என்னன்னா இந்த நேரத்தில் எனக்கு காடுவெட்டியார் என் கூட இல்லை. எனக்கு உண்மையிலே பெரிய வருத்தம். ஏன்னா காடுவெட்டியார் இன்னைக்கு இருந்திருந்தார்னா நம்ம கட்சிக்குள்ள நடக்கிற இந்த குழப்பங்கள்லாம் வந்திருக்காது. அவர் இருந்திருந்தார்னா நம்ம கட்சியில் உள்ள இந்த ஒரு குழப்பங்கள்லாம் வந்திருக்காது. இன்னைக்கு திமுகவுடைய கைகூலிகள் 2-3 பேர் ஐயாவை சுத்தி 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 ஐயாவை மனசை மாற்றி ஐயாவை குழப்பிட்டு இருக்கிறாங்க. கருவட்டியா இருந்ததுனால தெளிவா இருந்திருப்பார். அவருக்கு நல்லா தெரியும் என்ன உண்மை எது பொய்யும் தெரிஞ்சிருக்கோம். இந்த நிலை வந்திருக்க. அதனாலதான் நான் ரொம்ப கருவட்டியார இல்லாதது எனக்கு ரொம்ப ஒரு மன வேதனை, மனசு வலிக்குது எனக்கு. ஆனாலும் இதையெல்லாம் மீறி நாம் முன்னேறுவோம், நம் லட்சியங்களை அடைவோம். நிச்சயமாக வருகின்ற ஆட்சி நம்ம ஆட்சி. அதற்கு நீங்கள் எல்லோரும் தயாராகுங்கள். என் தம்பிகளும் என் தங்கைகளும் ஒன்று சேருங்கள். எல்லோரும் வாருங்கள், ஒன்றாக நாம் நினைவோம். நமக்குள்ள இந்த வேற்றுமை பிரிவுகள் அது வேண்டாம். உறுதியாக நாம் அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி வந்த. ஏன்னா எனக்கு இந்த ஸ்டாலின் அவர்கள் கிட்டயும் முதலமைச்சர் திமுக கேட்டு கேட்டு எனக்கு அடுத்து போச்சு. இங்க ஐயா வண்டிகளுக்கு பதிப்பு கொடுங்க, வேலை கொடுங்க, இடஒதுக்கீடு கொடுங்க, இப்படி கொடுங்க, அப்படி கூட கேட்டு கேட்டு வலுத்து போச்சு. அடுத்தது நம்ம கையெழுத்து போடணும். நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அந்த கையெழுத்தை நான் போடுவேன். அடுத்தது என்னால போட முடியும். அதற்கு நீங்க எல்லோரும் ஒன்றாக ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா அந்த கையெழுத்து நாம போடுவோம். நம்ம கேட்டு கேட்டு எவ்வளவு காலமும் நம்ம கேட்டுட்டு இருப்போம். குடிக்கிற வழிக்கு நாம் வர வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும், ஒன்று சேர வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இருந்து நம்முடைய லட்சியங்கள், கடுவெட்டியார் அவருடைய லட்சியங்களை நாம் அடைவோம் என்று இந்த நேரத்தில் இந்த திமுக ஊழல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம், நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம். ஆட்சியில் வந்துருச்சுன்னா அவங்க தான் அதை பத்தி எதை பத்தி வேலையானா விளம்பரப்படுத்திக்கிட்டு நாங்க உங்களுடைய ஸ்டாலின் அவங்களுடைய ஸ்டாலின் விளம்பரப்படுத்திட்டு இருப்பாங்க. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து நிச்சயமாக நாம் எல்லோரும் முன்னேற வேண்டும் என்றால் இந்த ஊழல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. நிச்சயமா நடக்கும். தம்பிங்களா, 6 மாசம் பொறுத்துக்குங்க. நம்ம ஆட்சி வரும், நம்ம கூட்டணியின் ஆட்சி வரும். 6 மாதத்துல நம்ம ஆட்சி வந்தவுடன் ஒரே மாதத்துல இந்த திட்டத்தை நான் அறிவிப்பேன். உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். உங்களுக்கு அரியணை சோழ திட்டத்தை நான் அறிவிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.